நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் சேர்த்து ஒரு 17ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த 17, 20 வருஷம் படிப்புல வந்து என்னைக்காச்சும் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம படிச்சிருக்கோமா? அதாவது பணத்தை வந்து எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்னொன்னு நம்ம வந்து மேத்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம். ஆனா எங்கேயுமே வந்து நம்மளோட சம்பளத்தை வந்து எப்படி நிர்வகிக்கிறது, டாக்ஸ் எப்படி பிளான் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பிளான் பண்றது, இந்த ஸ்கேம் ஃப்ராடு இதுல எல்லாம் மாட்டாம எப்படி இருக்குது, இதை பத்திலாம் வந்து நமக்கு வந்து யாருமே வந்து கத்துக் கொடுத்ததே இல்லை. நம்ம எங்கேயுமே படிச்சது இல்லை, ஸ்கூல் காலேஜ்ல வந்து படிச்சது இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமா இல்லையா அப்படி நீங்களே சொல்லுங்க. அது இன்னொன்னு, பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது ஸ்கூல் காலேஜ்ல வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா இருக்கணுமா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க கைஸ். ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாமே வந்து இந்த பாக்குறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ்ல ஆல்ரெடி வந்து நிறைய சிலபஸ் இருக்கு, கரிக்குலம் இருக்கு. இதுல போயிட்டு எப்படி பர்சனல் ஃபினான்ஸை வந்து சேர்க்கறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் நம்ம வந்து பர்சனல் ஃபினான்ஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து பர்சனல் ஃபினான்ஸை பத்தி தெரியுமா, மணி மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியுமா, எக்கானமி பத்தி தெரியுமா அப்படிங்கிறது கேட்டா அதுவும் கொஸ்டின் மாதிரி தான். அவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து பசங்களை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க மணி மேனேஜ்மெண்ட் போனா நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். லோனு, சேலரி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரு பேசிக்கா இதெல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராட்னா என்ன, ஸ்கேம்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் லெவல்லயே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட என்டையர் லைஃப் ஃபுல்லாவே வந்து நம்ம மணி வந்து டீல் பண்ண போறோம். என்டையர் லைஃப் ஃபுல்லாவே நமக்கு வந்து மணி வந்து வேணும், காசு வந்து வேணும். அப்ப அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில காசை பத்தி ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? அதை பத்தி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. இன்னொன்னு, சில பேர் வந்து நினைக்கலாம் ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டுல வந்து சொல்லி கொடுக்கலாம். வீட்டுல சொல்லி கொடுக்கணும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து எப்படின்னா, காசை வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு வகையில வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மணியை பத்தியே வந்து கத்துக்குருவாங்க. இல்ல வந்து முன்னாடி இல்ல ரொம்ப அதிகமா செலவழிச்சிருப்பாங்க. என்னைக்கு வந்து அந்த பணத்தோட அருமை தெரியுதோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு பெரிய பாடத்துக்கு அப்புறம் தான் பணத்தை எப்படி நிர்வகிக்கிறத வந்து கத்துக்கிறாங்க. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் லெவல்ல வந்து பேசிக்கா சொல்லி கொடுத்துட்டு காலேஜ் லெவல்ல கொஞ்சம் இன்டெப்தா வந்து சொல்லி கொடுக்கலாம். பணக்காரன் ஆகணும்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, பணத்தை வந்து எப்படி வந்து மத்தவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறாம இருக்கிறது, பணத்தை வந்து எப்படி வந்து பெருக்கிறது, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா இன்னும் ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.